மரியாதை பதவிக்காக தானே வராது. ஒவ்வொரு நாள் செயல்களின் மூலம் அதை ஈட்ட வேண்டும். ஒரு முறை அதை இழந்துவிட்டால் திரும்ப பெறுவதற்கு காலமாகும். தொடர் முயற்சி வேண்டும். மேனேஜர்கள் பதவியை எங்கே இழக்கிறார்கள்? சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று. மாய்மாலம் நம்பிக்கையை முற்றாக உடைத்துவிடும். உங்கள் நலமே முக்கியம் என்று சொல்லிவிட்டு முதுகு உடைய வேலை கொடுக்கிறீர்களா? வெளிப்படையாக பேசிவிட்டு அரை கதவுகளை மூடிவிட்டு முடிவுகளை எடுக்கிறீர்களா? எப்படி சரி செய்வது? உங்கள் செயல்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் அடிக்கடி பேசும் ஒரு வேல்யூவை, மாண்பை தெரிந்திடுங்கள். நான் பேசுகிறபடிதான் வாழ்கிறேனா என்று உங்களையே கேளுங்கள். பிரச்சனையின் போது ஓடி வருவது, ஏதாவது ஒன்று தவறாகிவிடும் பொழுது மட்டுமே உங்கள் குழுவினர் உங்களை பார்க்க முடிகிறதா? அவர்கள் பதற்றத்தோடு மட்டும்தான் உங்களுடன் வேலை செய்வார்கள், ஆதரவாக அல்ல. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸின் அடையாளமாகிவிடுவீர்கள், சேஃப்டிக்கு அல்ல. சரி, எப்படி சரி செய்வது? எந்த அஜெண்டாவும் இல்லாமல் வாரத்திற்கு 1/4 மணி நேரம், அதாவது 15 நிமிடம் ஒவ்வொருவருடனும் செலவழியுங்கள். சிரமமான உரையாடல்களை தவிர்த்தல். மௌனம் ஒருமனப்பாட்டை காப்பாற்றாது, அது தெளிவை கெடுத்துவிடும். வெற்றிடங்களை மக்கள் மோசமான கதைகளால் நிரப்பி விடுவார்கள். சரி, எப்படி சரி செய்வது? சௌகரியமில்லாத ஆனால் முக்கியமான காரியத்தை பேச வேண்டுமே என்று ஆரம்பியுங்கள். அது சூழ்நிலையை ஏற்றதாக மாற்றிவிடும். மற்றொன்று, பாரபட்சம் பார்ப்பது. நீங்கள் நான் அப்படி அல்ல என்று சொல்லலாம், ஆனால் உங்கள் டீமுக்கு தெரியும் யாரை புகழ்கிறீர்கள், யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள், யாருக்கு வாய்ப்பு அளிக்கிறீர்கள் என்று அவர்கள் கவனித்து கொண்டே இருப்பார்கள். எப்படி சரி செய்வது? முதலாவது, நேரத்தை திரும்ப பாருங்கள். எல்லோருக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதா என்று பாருங்கள். பேலன்ஸ் சரியாக இருக்கிறதா, இல்லை பேட்டர்ன் உருவாகி இருக்கிறதா என்று பாருங்கள். உண்மையிலேயே மேனேஜருக்கான மரியாதையை இழந்து விட்டீர்களா? திரும்ப பெறலாம். ஒரு ஊக்கப்படுத்தும் உரையின், அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் மூலம் அல்ல, புதிய பழக்கங்களால். தினசரி ஒரு புதிய பழக்கம். உடைந்த ஓர் உறவை தேர்ந்தெடுங்கள். எல்லோரும் பார்க்கும் வண்ணம் அதை சரி செய்யுங்கள். இப்படி ஒவ்வொன்றாக சரி செய்யுங்கள். உங்கள் குழுவிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். கவனியுங்கள். கொஞ்சமாக பேசுங்கள், அதிகமாக செயல்படுங்கள். சிறிதாக ஆரம்பியுங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள். சீன் மேக்ஃபியட் இப்படி வழிகாட்டுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.